வழக்கமா என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் எல்லாம் அவங்க மாமியாரோட சண்டை தான் போடுறாங்க. நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க? நீ என்ன பேசுற விஷால்? நானே நாளுக்கு நாள் அத்தை மனசுல இல்லாத குழந்தைய நினைச்சு அத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்க கேட்க ஒவ்வொரு நாளுமே அத்தைய நான் ஏமாத்துறேன்னு எனக்கு அவ்ளோ கில்ட்டியா இருக்கு. இதுல நீ வேற சும்மா இரிட்டேட் பண்ணாத. நான் இரிட்டேட் பண்றேனா? நான் இரிட்டேட் பண்றேனா? பின்ன இல்லையா? இரிட்டேட் பண்ணலையா? இந்த பாரு இசை, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு மட்டும் தெரியுது. அம்மாவுக்கு உன் வயித்துல குழந்தை இல்லங்கிற உண்மை மட்டும்தான் தெரியாது. மத்தபடி வர்ஷினி வயித்துல வளர்ற குழந்தை உண்மைதானே? உன்கிட்ட சொன்ன ஆசைய அந்த குழந்தை வழியா ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதானே? விஷால், நீ எவ்ளோ ஈஸியா சொல்லிட்டல்ல. வேற என்ன பண்ணணும் இசை? உன்ன மாதிரி ரொம்ப சீரியஸா இருந்தா சீக்கிரம் ஏஜ் ஆயிடும். ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேணாம்பா. விஷால் இரு, ஓகே, கூல் கூல். இந்த பாரு இசை, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணன்னு சொல்லு. சரி சரி, இந்த பாரு, அம்மா கிட்ட பொய் சொன்னேன். ஆனா அந்த பொய்யை யாருக்காக சொன்னேன்? வர்ஷினியும் ராகவும் நல்லா இருக்கணும்னு தானே சொன்னேன். இதுல நீ வருத்தப்பட என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீ உன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிற பாத்தியா? இந்த மனசு வேற யாருக்கு வரும் சொல்லு? இருந்தாலும் எனக்கு அத்தைய நினைச்சா. இந்த பாரு இசை, நீ கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த உண்மை ஒரு நாள் அம்மாவுக்கு தெரிய வரும்போது அவங்க உன் மேல வருத்தப்பட மாட்டாங்க. உன் மேல இருக்கிற பாசம் இன்னும் அதிகமாக தான் செய்யும். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ சொன்னது நடக்குமா விஷால்? கண்டிப்பா நடக்கும். அப்படியே நான் சொல்றதை நீ நம்பலன்னா இதை விட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதை மட்டும் நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோ. அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிரும். சரி, சஸ்பென்ஸ் வைக்காம சீக்கிரம் என்னன்னு சொல்லு விஷால். அத்தையோட மனசு கஷ்டப்படாம இருக்க ஏதாச்சும் ஒரு வழி இருந்தா அதுவே எனக்கு போதும். அது என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. அது என்னன்னு உடனே சொல்லு விஷால். இசை, அது என்னன்னு நான் சொல்லிடுவேன். ஆனா நீ அப்புறமா என் மேல கோவம்லாம் போடக்கூடாது, ஓகேவா? ஓகே ஓகே. அது என்ன மறுபடியும் நேத்து மாதிரியே நேம் மாத்தி கிஸ் பண்ண போறியா? ஏய், நோ 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 நோ. நான் ஒரு பக்கா ஜென்டில்மேன், ஓகே? உனக்கு தெரியும்ல. நம்பிட்டேன். சரி, விஷயத்த சொல்லு. அது நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பேசாம நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் தூரமா ஒரு ஊருக்கு போய் கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியா இருந்துட்டு வரலாமா? அம்மா ஆசைப்படுற மாதிரி நீயும் அம்மா வாயிட்டனா அப்புறம் யாருக்கும் எந்த கவலையும் இருக்காதுல்ல. நமக்குன்னு ஒரு குட்டி இசையோ குட்டி விஷாலோ வந்துட்டா எல்லாமே சால்வ்டு. என்ன சொல்ற? ஐடியா எப்படி இருக்கு? உனக்கு ஓகே தானே? என்ன இதுதான் உன்னோட பிளானா? ஐயா, ஆளப்பாரா, ஒரு நல்ல ஐடியாவை சொல்றேன். போ போ, குடிக்கலனா போ. இட்ஸ் ஓகே விஷால். உன் வாழ்க்கையில எல்லாமே பொறுமையா தான் வந்து சேரும் போல இருக்கு.